ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கோரி, துலா லக்ன நண்பர்களுக்கு 8 நாட்களுக்கான பலனை தினப்பலனாக பார்க்க இருக்கிறோம். ஜனவரி 4 முதல் ஜனவரி 11 வரை. முதல் நாளான ஜனவரி 4 சனிக்கிழமை நம்ம லக்னத்திற்கு 5ஆம் இடத்துல கும்பராசியில் சந்திரன் ராகுவாக செயல்படுகிறார். ராகு சனியைப் போலவும் புதனைப் போலவும் செயல்படுவதனால கம்யூனிகேஷனுக்கு நல்லா இருக்குது. ஒப்பந்தங்கள் செய்வதற்கும் ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கும் சாதகமாக இருக்குது. இடமாற்றம், வீடு மாற்றம், வீடு விற்கிறது, இது சம்மந்தப்பட்ட நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள். அதே நேரத்தில் நமக்கு ஒரு சிறு சிறு பிரயாணங்கள் போயிட்டு வர்றதுக்கும், டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட அனைத்து காரியங்களுக்கும் நல்லா இருக்குது. ஐடி லைனு கம்யூனிகேஷனில் இருக்கவங்க, கலைத்துறையில் இருக்கவங்க, அட்வர்டைஸ்மெண்ட் துறையில் இருக்கவங்க, ஆன்மீக சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கவங்க, ட்ரஸ்ட்டு வேலைகள் சம்மந்தப்பட்டதில் இருக்கவங்க, பேங்கிங் வேலையில் இருக்கவங்கள அனைத்திற்கும் சாதகமான நல்ல நாளாக அமைகிறது. நைட்டு 9:23 பூரட்டாதி நட்சத்திரம் தொடங்குகிறது. ஜனவரி 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாகவே பூரட்டாதி நட்சத்திரம். கும்பராசியிலிருந்து மீனராசிக்கும் மதியம் 2:34 சந்திரன் மாறுகிறார். இப்போ நமக்கு குருவை போல பலன் தரக்கூடிய வகையில் இருக்கும் பொழுது, குரு நமக்கு 8ல் இருந்தாலும் கூட சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கனால சந்திரன் நமக்கு பலனை தர்றாரு. அதனால் அந்த 8ஆம் பாவத்துக்கு உண்டான குரு, அஷ்டம குருவனுடைய பாதிப்பு இன்றைக்கி இருக்காது. நல்ல பலன்கள் நடக்கும், எதிர்பாராத நன்மைகள் நடக்கும், உறவுகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கும். திடீர்னு நமக்கு ஒரு நல்ல அறிமுகம் கிடைக்கிறது, திடீர்னு சுபகாரியங்கள் ஃபிக்ஸ் ஆகிறது, திருமணத்துக்கு சுபகாரியங்கள் சம்மந்தப்பட்டது நல்ல செய்திகள் வர்றதுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. ஜனவரி 6ஆம் தேதி திங்கட்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம். ஞாயிற்றுக்கிழமையே மதியம் 2:34 ஆரம்பித்தது. திங்கட்கிழமை இன்றைக்கி நைட்டு 7:06 வரைக்கும் இருக்குது. 6ஆம் இடத்துல சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. சனி நமக்கு எப்படி பலன் தர்றாருன்னா, குருவை போல் பலன் தர்றதுனால இன்றைக்கி தான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நமக்கு 5ஆம் இடத்துல சனி இருந்தால் கூட குரு 8ஆம் வீட்டில் இருக்கிறனால இன்றைக்கி நமக்கு பொது காரியங்கள், புதுசாக சந்தோஷமான காரியங்களுக்காக ஆசைப்படுறது, நம்ம மகிழ்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபடுறது, குழந்தைகள் சம்மந்தப்பட்ட நலன்கள், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட காரியங்கள், ஒரு ஆசைப்படுற விஷயங்களெல்லாம் கொஞ்சம் தடைகளுக்கு ஏற்படுங்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ரொட்டீன் ஒர்க்குக்கு பாதகம் இல்லை. ஜனவரி 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ரேவதி நட்சத்திரம். திங்கட்கிழமையே நைட்டு 7:06 ஆரம்பிக்கிற இந்த புதனுடைய ரேவதி நட்சத்திரம் என்பது நமக்கு புதனை போல பலன் தருகிறது. புதன் நமக்கு அதாவது தனஸ்தானத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிற கேது மாதிரி செயல்படுறார். அதனால் இன்றைக்கி சிறப்புகள் உண்டு, நம்ம எதிர்பார்த்த நன்மைகள் உண்டு. நம்ம கமிஷன் வேலை பார்க்குறவங்களுக்கு அதனால் வர ஆதாயம் உண்டு. அதே மாதிரி நல்ல செய்திகள் சேருது. இளைய சகோதரம், மூத்த சகோதரம், நண்பர்கள் வழியெல்லாம் நிகழ்ச்சிகள், நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கிறதெல்லாம் சிறப்பாக இருக்கிறது. இந்த புதன் நமக்கு புதனுடைய அமைப்பு 6ஆம் வீட்டில் இருந்தாலும் கூட அந்த 6ஆம் இடம் என்பது நமக்கு எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது, உடைகள் சம்மந்தப்பட்டது, ஜவுளி சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் நன்மைகள் பண்ணும். மருத்துவத்துக்கும் நல்லாயிருக்கும், வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். ஜனவரி 8ஆம் தேதி புதன்கிழமை அஸ்வினி நட்சத்திரம். நம்ம லக்னத்திற்கு 7ஆம் வீட்டில் சந்திரன் கேதுவாக செயல்படுகிறார். கேது சூரியனாகவும் புதனாகவும் செயல்படுகின்ற காரணத்தினால் சூரியன் நமக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தைரியத்தை கொடுக்குறாரு, அரசு சார்ந்த ஒரு ஆதரவை கொடுக்குறாரு. அரசு பணிகள் சார்ந்த விஷயத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வருவதற்கும், ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வர்றதுக்கும் சாதகமாக இருக்குது. நல்ல வளர்ச்சிகள் தரக்கூடிய இருக்குது. அதே மாதிரி பூர்வீகம் சார்ந்த நன்மைகள், தந்தை வர்க்கம் சார்ந்த நன்மைகள் இதெல்லாம் சிறப்பாக இருக்குது. இடம் வைக்கிறது, இடம் மாற்றமாகி போகிறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. சிறு சிறு பிரயாணங்கள் கிடைக்கும். கம்யூனிகேஷனால் நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. ஜனவரி 9ஆம் தேதி வியாழக்கிழமை பரணி நட்சத்திரம். மதியம் 3:06 வரைக்கும். முதல் நாளே மாலை 4:29 புதன்கிழமை ஆரம்பித்தது. வியாழக்கிழமை மதியம் 3:06 வரைக்கும் பரணி நட்சத்திரம். நமக்கு 7ஆம் வீட்டில் சந்திரன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். சுக்கிரன் ராகுவாகவும் நல்ல செயல்படுறதுனால, சனியாகவும் செயல்படுறதுனால இன்றைக்கி ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். கேளிக்கை, அதாவது பொழுதுபோக்கு, குழந்தைகள் நலம், இது சார்ந்த நன்மைகள் நடக்கும், வளர்ச்சிகள் நல்லாயிருக்கும். உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு இன்றைக்கி தடையாக இருக்கும். மூளை உழைப்பு சார்ந்த தொழில், ஸ்மார்ட் ஒர்க்கு, கம்யூனிகேஷன், கமிஷன் வகை,
கன்சல்டிங் பிஸ்னஸ் எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. இந்த பரணி நட்சத்திரம் முடிஞ்சதும் மதியம் 3 மணி 6 நிமிடத்திற்கு கார்த்திகை நட்சத்திரம். ஒரு பாதம் மேசராசியில் 7ஆம் இடத்துலையும் அதுக்கப்புறம் 8ஆம் இடத்துல சந்திரன் போகிறதுனால பொது காரியங்களில் கவனமாக இருக்கணும். சூரியன் நமக்கு சுக்கிரனாகவும் புதனாகவும் செயல்படுறதுனால இன்றைக்கி நன்மைகள் நடக்கும். அதாவது ஒரு ரிலாக்ஸேஷன், வேலையில் ரிலாக்ஸேஷன், வீட்டில் சந்தோஷமான செய்திகள் நிகழ்வுகள் இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. குழந்தைகள் வழி ஆதாயம், பொழுதுபோக்கு, குதூகலம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். பட் என்ன அப்படின்னா சந்திரன் 8ல் இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் கூட அது பெரிய அளவில் பாதிக்காமல் இன்றைக்கி கொண்டு போயிடும். இந்த ஜனவரி 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் 1 மணி 45 நிமிடத்திற்கு இந்த கார்த்திகை முடிஞ்சு ரோகிணி நட்சத்திரம் ஆகுது. நமக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் எட்டுலேயே உச்சம் பெற்றும் இருக்கிறாரு. குருவும் அங்கே இருக்கிறாரு. குருவோட சந்திரன் 8ல் சேர்றதுங்கிறது அவ்வளோ நல்லதல்ல. பட் வேலைக்கு ஒன்றும் பாதிப்பு பண்ணாது, தொழிலுக்கு பாதிப்பு பண்ணாது. வேலையில் கொஞ்சம் ஓவர்லோடு ஓவர் ஒர்க்காக இருக்கும். அது களைப்பாக இருக்கும். சில நேரம் வேலை முடிகிறதுக்கு தாமதமாகும். இது மாதிரி சில காரியங்கள் நடக்கும். உறவுகள் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன மனக்கசப்புகள் கொடுப்போம். டென்ஷன் ஆகும், ஸ்ட்ரெஸ் ஆகும். அதே மாதிரி பகை, நோய், கடன் அப்படிங்கிறதுல கடன் கொடுத்த வகையில் வர்ற ஸ்ட்ரெஸ்ஸு, பங்காளிகள் வகை பகைகள், இது மாதிரி வேலை பார்க்குற இடத்துல சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். 8ஆம் வீட்டில் சந்திரன் குருவோடு சேர்ந்திருக்கார். இந்த ரோகிணி நட்சத்திரமானது மதியம் 1 மணி 45லேருந்து மறுநாள் சனிக்கிழமை ஜனவரி 11ஆம் தேதி மதியம் 12:28 வரைக்கும் இருக்குது. அதனால் இதில் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்தது மிருகஸ்ரீஷ நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் நமக்கு 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருந்தாலும் 5ஆம் இடத்துல இருக்கிற சனியை போல் பலன் கொடுப்பார். அதனால் இன்றைக்கும் உற்பத்தி சார்ந்த வகைக்கு நல்லதல்ல, கமிஷன் வகை சார்ந்த விஷயத்துக்கு நல்லது, கலைத்துறைக்கு நல்லதாக இருக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.